Hey everyone, myself Saravanan from Gate Acharya. So எல்லாத்துக்கும் happy new year and இந்த particular new yearல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கூட 30 days gate preparationsல நீங்க சக்சஸ்ஃபுல்லா மார்க் வாங்க முடியும். ஸோ இதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ கான்ஃபிடென்ட்டா நீங்க படிங்க. நார்மலா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% வந்து அப்ளை பண்ணிட்டு போக மாட்டாங்க. ரிமைனிங் ஒரு 40 to 50% வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் போய் எழுதுவாங்க. ஸோ எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்லி 20 to 30% தான் இருப்பாங்க. ஸோ தட் நீங்க இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன் தி சர்க்கிள் ஆஃப் ப்ராப்பர்லி ப்ராக்டிசிங் ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க 20%குள்ள வந்துருவீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து இதே மோட்ல தான். ஸோ தட் டோன்ட் கிவ் அப், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் எக்ஸாமினேஷன்ஸ் நவ் ஆன்வர்ட்ஸ். டெஃபினெட்லி யூ கேன் ஈஸி டு கெட் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட் மார்க் டெஸ்டினுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும், this is a competitive examination. There is a question which is based on objective type questions and negative marking based examination. So இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா மட்டுமே நீங்க டெஃபினட்டா நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ். அதே மாதிரி சயின்டிபிக் கால்குலேட்டர் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ இந்த பேராமீட்டர்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க ப்ரியரா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நல்லா பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாம அனலைஸ் பண்றது எப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோஸ் போட்டிருக்கிறோம். சீரியஸா படிக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த வீடியோ வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம படிச்சதுல இருந்து எப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மார்க் வாங்குறது, ஸோ பேஸ்ட் ஆன் அனலைசிஸ் ஆஃப் யுவர் டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது. ஸோ நார்மலா மார்க் டெஸ்ட் எங்க சார் எழுதணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் interested, you can go to IIT Roorkee website. I will give you link in description. You start writing one free mock test. ஸோ ஐஐடியே ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் எழுதலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மீன்வைல் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் ரிஜிஸ்டர் ஒன் மோர் மார்க் டெஸ்ட் ஆஸ் அ ஃப்ரீ ஃப்ரம் அவர் எண்ட். ஸோ எங்க கிட்ட இருந்து இன்னொரு மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பாசிபிளாக இருக்கு. அதை தவிர இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் ஒன்லி ஃபார் டெஸ்ட் சீரீஸ், in case if you are writing at home, only 500 rupees. In case if you are writing in our center like Coimbatore, நீங்க வந்து எழுதணும்னு நினைச்சீங்கன்னா 1000 rupees நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ வித்வுட் மச் ப்ராக்டிஸ் நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா you will not get good marks. இதுக்கு முன்னாடி 1 year 2 year ஃபுல் டைமா டிகிரி முடிச்சு படிச்சவங்க எல்லாம் வந்து வித்வுட் மார்க் டெஸ்ட்ல போயிட்டு குவாலிஃபை ஆகலைங்கிற மாதிரியான ஒரு பேராமீட்டர்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஸோ தட் படிச்ச வரைக்கும் ஓகே. ஸோ அதுல இருந்து எப்படி மார்க் டெஸ்ட்ல இருந்து நீங்க பண்றது, ஸோ இது வந்து இன்டெரக்டா யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் ரிவிஷன் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த மார்க் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ வில் சி ஒன் பை ஒன். அட்வான்டேஜ் ஆஃப் மார்க் டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த மார்க் டெஸ்ட்னுடைய அட்வான்டேஜ் அப்படின்னா சிட்டிங் 3 hours அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் சொல்றோம். ஸோ சிட்டிங் 3 hours வந்து ஒரே பிளேஸ்ல ஐடியலா ஒரே பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறது ஒரு டெஃபினட்டா பாசிபிள் கிடையாது. ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் அட் ஹோமோ இல்ல எங்களுடைய சென்டர்லயே வந்து ஒரு 3 hours உட்காந்து அண்டர் அவர் கண்ட்ரோல் கீழே, இன்விஜிலேஷன் கீழே நீங்க வந்து 3 hours உட்காந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 3 hours ideally sitting and focusing on this particular mock test is very helpful for getting into the real gate examinations. So avoid exam pressure and making calm in mindset. ஸோ எக்ஸாம் ப்ரெஷர் யாருக்கெல்லாம் சார் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸ், லாஸ்ட் இயரே 1000 ரேங்க் எடுத்தவங்க இந்த தடவை 100க்குள்ள வரணும், 500க்குள்ள வரணும். சீரியஸான ப்ரிப்பேர் 1 year வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ். ஸோ நல்ல நாலேஜ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரெஷர் தே லூஸ் தி மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து யூ கேன் அவாய்ட் ஹியர். அண்ட் யுவர் மைண்ட் செட், யுவர் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ளோவா இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால திங்க் பண்ண முடியும். ஸோ தட் அந்த பர்டிகுலர் இது வந்து உங்களால இதை அச்சீவ் பண்ண முடியும் பை ரைட்டிங் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் அண்ட் ரீகால் அண்ட் ரீகலெக்ட் ஆல் ஸ்டடிட் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் இன்டெரக்டா உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் கொடுக்குதுன்னா, நீங்க படிச்சதை ரீகால் பண்றதுக்கான ஒரு இன்டைரக்ட் மெத்தட். ஸோ தட் யூ டோன்ட் வரி அபவுட் ரீகாலிங் ஆஃப் ஆல் தி கான்செப்ட்ஸ் பேஜ் பை பேஜ். ஹியர் பை கொஸ்டின் இட் செல்ஃப் யூ வில் பி கெட்டிங் ரீகால் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ 3 hours டைமை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணி நீங்க கொண்டு போறீங்க ஓவர் தி பீரியட் ஆஃப் இந்த எக்ஸாம்ஸ்ல அப்படிங்கிறத வந்து யூ வில் கெட் ப்ராக்டிஸ்டு பை ஹியர். அண்ட் அவாய்ட் மிஸ்டேக்ஸ். நீங்க வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல ரிவ்யூ பண்ணி நீங்க பண்றதுனால பண்ண முடியும். அதே மாதிரி மெயின் வாயில் யூ கேன் டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ்ல நீங்க விழுந்து அதுல ஒரு லைக் 10 minutes 20 minutes வேஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் வந்து நார்மலா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல சொல்லியிருக்கிற ஒரு 33% வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், 33% மாடரேட்டா இருக்கும், 33% வந்து உங்களுக்கு டஃபா இருக்கும். இந்த டஃபான கொஸ்டின்ஸ்ல போயிட்டு நம்ம படிச்சுட்டோமே இல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமே இந்த கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லூஸ் பண்ணிருப்பீங்க டைம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் அவாய்ட் திஸ் மார்க் டெஸ்ட் series practice. Now we are seeing this number of mock tests we are going to give to the student.
based on the at home or in the 500 rupees. If you are coming and writing test here in our center, 1000 rupees. So adula vandu topic based test vandu totally about 60 numbers, and this full model test is about 6 numbers நம்ம கொடுக்கிறோம். So இந்த full model test மே வந்து நீங்க இந்த டேட்ஸ்ல நீங்க வந்து எழுதலாம். Preferably your actual examination slot either morning or afternoon, அந்த ஸ்லாட்டுக்கு தகுந்த மாதிரி half an hour பெரியரா வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு actual examination it is held on afternoon slot. You come for our center to write examination afternoon, right? So that you can practice yourself, right? So எங்களுடைய இன்விஜிலேஷன்ல you can complete your test series and review yourself, and then you can get the answer key and everything. So நீங்க வந்து பண்ண முடியும் 6 full model and then 60 topic based test நம்ம கொடுக்கிறது. Normally before entering into the analysis of your question paper mock test, so actual question paper pattern எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். MCQ, MSQ and NAT. ஸோ இது வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் MCQ வரலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் MSQ வரலாம், NAT வரலாம்னு சொல்லிட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்க உங்கள் பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு. அதே மாதிரி MCQ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து there is a multiple choice questions. So you can have an options. ஒன் கொஷின்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ராங்காக இருக்கும். In case if you choose wrong option, there will be a negative marking. So there is no negative marking in case if you choose MSQ and NAT type questions. This is very important. So நீங்க MSQ, NAT அப்படின்னா என்ன சார்? மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ், நியூமெரிக்கல் ஆன்சர் டைப். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. ஸோ தட் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கக்கூடியது MCQ. ஸோ MCQ எவ்வளவு பர்சன்டேஜ் வரலான்னு ஏதாவது ரூல் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பேப்பர் பேட்டர்ன் அண்ட் தென் இந்த இயர்ல அவங்க ப்ரிப்பேர் பண்றது பொறுத்து. பட் as far as last 2 years 3 years நீங்க சினாரியோ எடுத்து பார்த்தீங்கன்னா MCQ வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா 50 to 60%, 70% வரக்கு வாய்ப்பு இருக்கு. MSQ ஒரு 10-15%, 20% வரக்கு வாய்ப்பு இருக்கு. NAT அதே மாதிரி 10-15%, 20% வரக்கு வாய்ப்பு இருக்கு. So maximum number of questions will be MCQ as per my experience, right? So in MSQ க்கு NAT என்னன்னா உங்களுக்கு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின், மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ மேபி 2 ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கலாம், 3 ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கலாம், இல்ல மேபி ஆல் 4 ஆப்ஷன்ஸ் கூட கரெக்டா இருக்கலாம். No negative marking for that. NAT is a numerical answer type. There is a filling the blanks type questions will be in this particular இதுல வந்து ஒரு நம்பர் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். நியூமெரிக்கல் நம்பர் must be the answer. Maybe 0 to infinity any நம்பரா இருக்கலாம், 2 decimal point இருக்கலாம், 3 decimal point இருக்கலாம். ஸோ அது virtual நம்பர் அப்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் ஆன்சரிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நோ நெகட்டிவ் மார்க்கிங். நீங்க ட்ரை பண்ணி ஈவன் இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ராங் அப்படின்னா கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். பட் MCQ you have to be very careful for writing questions. ஸோ நார்மலா வந்து how to avoid negative marking அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா MCQல எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரைட்டிங் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் will help you to get into the to avoid the negative marking. மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா indirectly proportional. So if you have a more number of mock test, you can avoid the negative marking in your actual examinations. Now we are going to see about how many minutes we can able to take in each and every questions அப்படிங்கறத பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா there are about 65 questions, 3 hours 180 minutes will be given, and 30 minutes per year நீங்க போவீங்க, instruction read out பண்ணுவீங்க, then followed by you are start answering the questions. In case if you are good studied students, most of the topic cover பண்ணிருக்கேன் சார், ஆல்ரெடி நான் வந்து ஒரு குட் ரேங்க்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல if you are going to answer all 65 questions, maybe 1 or 2 questions நீங்க left out பண்ணலாம், maybe 5 questions or maybe 10 questions, but you are going to look into the 65 questions அப்படிங்கிற பட்சத்துல you can have a time of each and every questions 2 minutes 40 seconds அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. In case 2 minutes 40 seconds எல்லா questionsக்கும் ஈக்குவலா பார்ட்டிசிபேட் உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. Some questions you may be answered in 1 minute or maybe 30 seconds குள்ள நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். So by that case maximum வந்து 4 minutes எடுக்கலாம். So in one questions maybe in 2 mark case, right? So you may take the number of minutes, maybe 4 minutes or maybe in extended cases 5 minutes கூட நீங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. So in case if you are able to write 65 questions, right? So this is maybe applicable for good studying students, maybe looking into the good all India rank, right? So whereas if you are after seeing your question paper, in the previous நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கிற question paper overall go through பண்ணிருங்க by viewing your bird eye view அப்படிங்கறதுல PDF viewல நீங்க overall எல்லா questions நீங்க view பண்ணி பாத்தீங்கன்னா you can have a confident about answerable 50 questions, then you can able to use 3 minutes 30 seconds per questions.
So 50 questions are the 3 minutes 30 seconds, and maximum you can able to allocate for one questions maybe 6 minutes. In case 40 questions தான் சார் ஆன்சர் பண்ண முடியற மாதிரியான நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். மேபி ஆஃப்டர் சீயிங் யுவர் என்டையர் கொஸ்டின்ஸ் தென் யூ ஆர் பிளான் ஃபார் ஒன் கொஸ்டின்ஸ் 4 minutes 30 seconds. ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கோ அதை நான் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தட் நீங்க ஹரிபரியா நீங்க 1 hourல முடிச்சுட்டு சும்மா உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இன்கேஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்தால் நீங்க மேக்ஸிமம் 8 minutes கூட எடுத்துக்கலாம். ஸோ தட் திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் opportunity. So using minutes in your actual examination, 30 questions நீங்க தான் ஆன்சர் பண்ண முடியும் சார். 30 questions-லயே வந்து சார் கட் ஆஃப் 25-13 சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். So some questions will carry 2 marks, some questions carry 1 mark அப்படிங்கிறதுனால 30 questions நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 minutes நீங்க வந்து each and every questions எடுக்க முடியும். ஸோ குறைவா படிச்சவங்களுக்கு அதிகமான மினிட்ஸ் இருக்கு. Don't lose your right answer, right? So 30 questions நீங்க பிளான் பண்ணி இருக்கிற பட்சத்துல, right, after seeing entire question paper, then maximum 12 minutes வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் யுவர் ஆன்சரிங் மோடுக்கு போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடியே நீங்க டிசைட் பண்ணிருங்க. ஸோ how many minutes we can able to use it per questions, and maximum how many minutes we can allocate. In case more than some minutes ஆகுது சார் அப்படின்னா ரிவ்யூ லேட்டர் கண்டிஷன்ஸ்ல போட்டுட்டு அதை மூவ் பண்ணிருங்க. ஸோ அதுல வந்து என்ன கடைசியா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க you can try to move to the other questions. So next we are going to see about mock test analysis. This is very very important. So after completing mock test, you should analyze yourself in your mock test, right, before going to entering into the next mock test. So ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இமிடியேட்டா அனலைஸ் பண்றதுங்கிறது ஆர் மேபி இமிடியேட் கூட கிடையாது, மேபி ஒன் டே கழிச்சு கூட நீங்க அனலைஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் ரைட்டிங் another mock test you should analyze so that yourself you can improve easily. If you are not analyze, right, your test mark not improved. For example, you are writing mock test, you are getting about 20 marks, 25 marks, 30 marks, right? So same 30 marks will be continued for next mock test, maybe plus or minus இருக்கும். So immediate உங்களுக்கு changes வேணும் சார், +10 +20 அப்படின்னா definitely you have to analyze the mock test. So இந்த further test improve பண்றதுக்கு, மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெஃபினட்டா you should analyze. So what way we can able to analyze அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். So அனலைஸ்ங்கிறது வந்து ராங் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் போய் அனலைஸ் பண்ணக்கூடாது. So even in our test series, once you completed your examination, we used to give some PDF format of your corrected questions and answer key and everything உங்களுக்கு கொடுப்போம். ஆக்சுவல் கேட் எக்ஸாம்ஸ்லயும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு PDF கிடைக்கிறதுக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டைம்ல கிடைக்கும். ஸோ இங்க வந்து மார்க் டெஸ்ட் தான் எழுத போறோம். அதுல கரெக்டானதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டானதுலேயே எப்படி சார் அனலைஸ் பண்ணலாம், ஈவன் தோ இட் இஸ் கரெக்ட், ஒய் இட் இஸ் ரிக்வயர்ட் டு அனலைஸ் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருப்பீங்க, 100% ஷூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்ல போட்டிருப்பீங்க. முக்கியமா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் ரீட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி, ரீட் பண்ணதுக்கு அப்புறம் don't see in case option immediately. So option there are about 4 options கொடுத்திருப்பாங்க. So in case multiple select questions சொன்னாக்கா you must see the options in which you have to answer. Most of the cases வந்து பாத்தீங்கன்னா after seeing question read out பண்ணதுக்கு அப்புறம் don't go and see immediately for options in concepts related questions. Why? Because நீங்க அந்த கான்செப்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களால வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ after reading questions, try to think 1 second or maybe 2 seconds, 5 seconds நீங்க திங்க் பண்ணுங்க, maybe what possible answer for this particular question சொல்லிட்டு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அதுதான் மேக்ஸிமம் ஆன்சரா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஃப்டர் seeing your options you will get confused, you may be chosen some wrong options அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So this is what the scenario research வந்து சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ தட் நீங்க வந்து அதை வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் பண்ணணும். சார் எப்படி சார் நான் வந்து ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் we cannot stop to see your அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட் பேட் கொடுப்பாங்க எக்ஸாமினேஷன் ஹாலில். there is a small notepad, A4 size விட ஆஃப் சைஸ், that is A5 sizeல there is a small notepad is given for your working out your all the questions, right? நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, அதில் மேபி சம் ஃபார்முலா எழுதுறது, அதில் வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது, இதுக்கு எல்லாமே ஒரு நோட் பேட் இருக்கும். ஸோ அந்த நோட் பேடை நீங்க ஸ்க்ரீன்ல வச்சு மறைச்சிட்டு you can able to see only questions, then try to think 1 second 2ல இருந்து நீங்க எவ்வளவு பாசிபிளோ நீங்க ஆன்சர் கொண்டு வர முடியுமோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் then followed by you can able to try to see your options. 100% ஷூரா இருக்கக்கூடியது ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸோ வாட் வே யூ ஆர் மேட் ஆஸ் 100% அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிருங்க. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபியூச்சர்ல வரும்போது இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஜஸ்ட் லைக் தட் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ்ல டவுட்ஃபுல், the answer is doubtful but your question is correct.
டவுட்ஃபுல்லா நீங்க போட்டிருக்கீங்க, பட் மேபி யுவர் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாகி உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரவுது. ஸோ வாட் வே யூ மேட் இன் யுவர் செல்ஃப் as a doubtful, மேபி 4 ஆப்ஷன்ஸ்ல விச் ஆப்ஷன் இஸ் கன்ஃபியூஸ்டு வித் அகெயின்ஸ்ட் யுவர் ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அந்த எப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டவுட்ஃபுல் ஆன்சர் ஆல்சோ யூ ஹவ் டு review yourself and more time consuming. Some questions வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 5 minutes 4 minutes 3 minutes அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிற பட்சத்துல, even though if it is an easy answer you got a more time to solve this questions அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல what way you went to wrong. ஸோ நீங்க வந்து ராங் வேல நீங்க போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. your approach may be into wrong way, so that again you come to right way, then you solve it for this particular questions to make it as a correct answer அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் இந்த ராங் வே என்ன நம்ம போயிருக்கீங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம்ல நீங்க ரைட் வேவை நீங்க அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோர் டைம் கன்சியூம்டு கொஸ்டின்ஸ் ஒய் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். இன்கேஸ் யுவர் கொஸ்டின் இஸ் answer is correct அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல then we are seeing wrong questions. so நீங்க ஆன்சர் பண்ணதுலயே வந்து முன்னாடி பார்த்தது கரெக்ட் questions, now it is you are going to see wrong questions. your answer is going to be wrong. question wrong னு சொல்ல முடியாது, answer is wrong. and what way you get confused and கான்செப்ட் வைஸ் என்னங்கிறத நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி அதுல இருந்து என்ன ரைட் ஆன்சர் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு நீங்க வெரிஃபை பண்ணி நீங்க இன்டைரக்டா you are going to study here. so forget your concept is you forgotten, so that you are answered in incorrect option. so that there is one thing. and second thing is நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராங் அப்ரோச். ஸோ ஆக்சுவல் அப்ரோச் ஒன்று இருக்கும், அதுல உங்களுக்கு தெரிஞ்ச அப்ரோச்சை அதுல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல ராங் அப்ரோச்சா இருக்கும். ஸோ என்ன அப்ரோச் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். ஸோ என்ன ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது. அண்ட் மேபி நியூ கொஸ்டின்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை சார், இது மாதிரி நியூவா ஒன்று வந்துருச்சு சார். யா ஐ ட்ரைட் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைனலி யூ காட் இன் டு தி ராங் கொஸ்டின்ஸ், ராங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஐஐடி ப்ரொஃபஸர் ஒவ்வொரு கொஸ்டின் செட் பண்ணல, இன்கேஸ் இஃப் யூ என்டர் இன் டு தி ராங் வே வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க செக் பண்ணி தான் அதே ஆப்ஷன்ஸ்ல போடுவாங்க. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோல. ஸோ அதனால வெரி கேர்ஃபுல் அபவுட் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சில்லி மிஸ்டேக்ஸ். யூஸ்வலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சில்லி மிஸ்டேக்ஸ் நான் நிறைய பண்ணிட்டேன் சார், அதனால எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு. சில்லி மிஸ்டேக்ஸ் எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஸோ which one is incorrect ன்னு கேட்டிருப்பாங்க, இவங்க கரெக்டா போய் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பி இஸ் த ரைட் ஆன்சர், யூ ஓகே பின்னு போயிட்டு அவங்க சில வந்து உங்களுக்கு ஆப்ஷனை சூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ஐடி டைப் கொஸ்டின்ஸ்ல 2 decimal பாயிண்ட் தான் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் நம்பரா இருக்கலாம், இவங்க வந்து 3 decimal ஆர் 1 decimalோட நிறுத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில்லி மிஸ்டேக்ஸோட ஆன்சர் இஸ் கரெக்ட், பட் 2 decimal ஆர் 3 decimal ஃபைனலா கன்க்ளூட் பண்ணக்கூடியது இவங்க பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிவன் டேட்டால ஒரு டேட்டா மிஸ் பண்றது, ஃபார்முலால இன்கரெக்டா போறது. ஸோ இந்த மாதிரியான டிஃபரெண்ட் சில்லி மிஸ்டேக் இஸ் டன் பை டிஃபரெண்ட் பீப்புள் பண்ணுவாங்க. ஸோ இந்த சில்லி மிஸ்டேக்ஸை கேன் ஏபிள் டு சி அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்சுவல் ஆன்சர், ஸோ யூ கேன் ட்ரை டு அவாய்ட் இட். அண்ட் தென் கான்செப்ட் மிஸ்டேக், முன்னாடி சொன்னது ஃபர்கட், கான்செப்டே மறந்தாச்சு. இங்க வந்து கான்செப்ட்ல கன்ஃபியூஷன் ஆகி மிஸ்டேக்ஸ் ஆகி இன்கரெக்ட் கான்செப்ட் மூலியமா நீங்க பண்றது. ஃபைனலி கஸ்ஸிங் ஆன்சர். ஸோ உங்களுடைய ஸோ இதுதான் இருக்கலாம் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கஸ்ஸிங் ஆன்சர் எம்சிக்யூல யூ வில் கெட் நெகட்டிவ் மார்க்கிங். யூ மே கஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் டு யுவர் என்ஐடி டைப் கொஸ்டின்ஸ் ஆர் மேபி எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின்ஸ். அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால அந்த கஸ்ஸிங் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து என்ஐடி எம்எஸ்கியூல பண்ணலாம், பட் எம்சிக்யூல நீங்க பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். After question analysis, then how to make it yourself to effective for this exam preparation mode over the period of 30 days or maybe 45 days அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா you probably prepared well or maybe new things எல்லாம் நான் படிக்க வேண்டியது இருக்கு சார், நான் ரிவைஸும் பண்ணணும் ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னாக்கா, in case if you are going to study for 3 hours, right, 1 hour you try to make it for new kind of books or maybe new kind of syllabus, right, and another 1 hour you have to try to make it yourself for the revision kind of things, right, whatever you studied previous days, right, or previous month or right. So then remaining 1 hour you can make it yourself for practicing. So likewise you can divide the 3 different category, like studying new things or maybe revising and then followed by practicing. So you in case if you are studying 3 hours, in case you are studying 4.5 hours, accordingly you can make it 1.5 hours each, and 1.5 hours you can make it for new things and practicing and then revision. Then followed by in case you are studying for 6 hours in a day அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 hours you can try to mention it for the new revision and practice. In case நான் வந்து new things நான் வந்து போய் படிக்கல சார், last 1 year I am preparing, last 6 months I am preparing, so I am going to revise only the exams
ஆர் மேபி படிச்சதை ரிவைஸ் பண்றேன் சார், மேபி இன் பிட்வீன் வந்துச்சுன்னா நான் படிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் மேக் இட் 50-50. ஸோ 1.5 hours யூ கேன் மேக் இட் ஃபார் இன் கேஸ் 3 hours study, 1.5 hours யூ கேன் மேக் இட் ஃபார் ஒன்லி ஃபார் preparing revision, and then followed by practicing questions or maybe practicing mock test, right? So you can make it topic wise examination and everything for the another 1.5 hours. So entire 3 hours you are going to spend here for the only for two things, revision and practice. And in case if you study 4 hours, 2 hours, and then in case if you study for 6 hours and 3 hours, you are going to spend for revision and practice. Then final tip. So இப்போ வந்து important you we discussed, and then analysis of your question paper is also we discussed, right? So என்ன what else we can able to try to give some more tips அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, as I told earlier, நீங்க வந்து you can practice your actual full model test either forenoon or afternoon as per your examination schedule. So there are about உங்களுக்கு 2 weeksல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days maybe morning slot இருக்கலாம் இல்லை afternoon slot இருக்கலாம் in actual examination. So based on your actual schedule, either try to practice forenoon session or afternoon session. Psychologically you can fit for that particular session period அந்த மாதிரி இருக்கும் 3 hours, right? And using notepad. So using notepad for an actual examinations you have to practice in earlier before going for actual examinations பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா A5 சைஸில் நீங்கள் உங்களுடைய பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நோட் பேட் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு நோட் பேட் கொடுப்பாங்க, பட் மீன்வைல் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் என்டையர் நோட் பேட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் விச் இஸ் கிவன் டு யுவர் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி then 1 mark and 2 mark. So there are about 1 mark 35, 2 mark 30, 1 mark இருக்கிறதுல you try to answer 1 mark, right? Try to answer 1 mark first, then followed by go for 2 mark questions, right? So you will get confident, right? Within 45 minutes, first 45 minutes you try to solve, within 45 minutes or maybe 1 hour, try to solve for 1 mark questions based on you are capable, right? So then followed by you can go for 2 mark questions. So your mind is very relaxed, right, for getting into qualify this examinations. First 1 hour நீங்க predict பண்ணிடுறீங்க, qualify ஆறீங்க, then followed by you can go for 2 mark. Don't go for 2 mark beginning of your examinations itself. Then revise answered questions. That is very important. So already you answered, right? Last 45 minutes or 30 minutes you try to see already answered questions whether it is correct or not, and 100% you given correct answer or not அப்படிங்கறத நீங்க வந்து 100% correct or not அப்படிங்கறத நீங்க ரிவைஸ் பண்ணி, in case if we have any error or maybe accurate இல்லாத பட்சத்துல you try to make it change yourself. So revise answered question is very very important to get into the more accurate your answer to avoid negative marking systems. So this is what this videos finally I'm going to conclude. Students, don't give up, and number of preparing this kind of competitive examination very less, and in which if you prepared even if it is 4-5 topics with effective manner with the GATE test series, definitely you will end up with the good marks and maybe good rank or maybe to qualify in GATE exam. This may be helpful for your career, and don't lose your confidence, don't give up, and then wish you all the best. Thank you.